2013 குரூப் 4 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு 50 கொஸ்டின். இதில் வந்து அதிகமாக இலக்கணமும் வருது, உரைநடை சார்ந்தும் வருது. இதில் 3 கொஸ்டின் கிட்ட அடுத்த 50 கொஸ்டினில் வந்து வள்ளலாரை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடலாம். 51வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னைக்கு மரபு சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. மயிலோட கூவுறது வந்து அகவும் சொல்லுவாங்க, மயில் அகவும். காகம் வந்து கரையும், சரிங்களா. யானை பிளிரும், ஆந்தை அலரும். வந்தான் என்னும் வினைமுற்று எதா வினையாளன பெயராய் அமையும்னா வந்தவன் வந்தால் மட்டும்தான் வினையாளனின் பெயராக வரும். நெக்ஸ்ட் ஆசிரியர் பாவற்சி இருக்கும் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. அதாவது வெண்பா ஆசிரியர்பா கழிப்பா வஞ்சிப்பால ஆசிரியர் பவரோட இறுதி சீர் வந்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க இலக்கணம் ரிலேட்டடா. அடுத்து நெக்ஸ்ட் தித்திக்கும் தெல்லாமுதாய் தெல்லாமுதின் மேலான முக்தி கனிய முத்தமிழே இப்படி தொடங்கும். தமிழோட தூதன் அந்த பாடல் வரியை வந்து கொடுத்துட்டு சரியான விடையை தென்படுத்திருக்காங்க. எதுகை மோனியம் தொடை ரிலேட்டடாக கேட்டிருங்க. எதுகை தொடை மோனி தொடை. அதுபோக இது தொடை ரிலேட்டடாக ஏபு தொடை கேட்டிருப்பாங்க. அது வேறு கொஸ்டின் வரும். ஸோ ஒரு டாபிக் படிச்சுட்டாலே ஒரு 3 கொஸ்டின் சேர்ந்தாப்புல எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து இங்கே வாங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து உமர் புலவர் நூலாசிரியரோட பெயர் கேட்டிருக்காங்க. உமர் புலவர் வந்து முதுமொழி மாலை. கம்பர் வந்து சிலை எழுபது. திருத்தக்க தேவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நரி விருத்தம், வீரமாமுனிவர் தொண்டநுணுக்கம். இந்த நூல்லாம் நூலாசிரியர் படிச்சுக்கோங்க. இதில் இருக்க 4மே ரிப்பீட்டடாக கேட்காங்க. வாட்டியும் கேட்குறாங்க, பொறுத்துக்க ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் உருமிட திதவா ஒரு நிலம் முக்கியம். இந்த வரிகள் வந்து புறநானூற்றி சேர்ந்தது, சரிங்களா. ரொம்ப முக்கியமானு கேட்குறாங்க. அடுத்து திருவிக்க எந்த நாளிதழின் ஆசிரியராக இருக்காங்க. ஒரு 100 கொஸ்டின் தமிழ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 1, 2 வந்து இதழ் இருக்கும். ஸோ இது வந்து இதில் நாளிதழ் பற்றி கேட்டிருக்காங்க. நாளிதழ், வார இதழ், மாத இதழ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது நாளிதழ் ரிலேட்டடாக. திருவிக்கோட நூல் தேசபக்தன் அப்படிங்கிறதுல ஒரு ஆசிரியராக பணியாற்றியிருப்பாரு, அதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரு என்னும் மேற்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு பொருள்னா பொறுத்தவர் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயராக வரும், சரிங்களா. பொருங்கிறது வேர்ச்சொல். நெக்ஸ்ட் அன்பர் பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் தாய்மானவர். 2023-24 எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. வினையாளனின் பேர் இந்த மாதிரி வினைமுற்றெல்லாம் கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் அடுத்தடுத்து 2, 3ன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த 2023-24 எலிஜிபிள் டெஸ்ட்டில் போய் பாருங்க தெரியும். அடுத்து இதில் மனிதரெல்லாம் அன்பனறி காண்பதற்கு மனோபாவம் அணைப்போல் விரிவடைந்து இந்த பாடல் வரிகளை என்னன்னு கேட்டாங்கன்னா அடி ரிலேட்டடாக சொன்னா ஏய்வு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஏய்வு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அம்பேத்கருக்கு எந்த வருஷம் வந்து கல்வி வந்து 1946. இது என்ன கல்வி நிலையம் அப்படின்னா சித்தார்த்தா அப்படிங்கிற ஒரு கல்வி நிலையத்தை தான் கொண்டு வருவாங்க. இந்த சித்தார்த்தா கல்வி நிலையம் வந்து 1946 கொண்டு வருவாங்க. கலையுரத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்லியிருப்பாங்க. வள்ளலார் ராமலிங்க அடிகளார். என்ன கேட்டிருக்காங்களா. அதே மாதிரி புதுநடி கண்ட புலவர் அப்படிங்கிறது வெளிப்படையாக கேட்டிருப்பாங்க. இன்னொன்று ஒரு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மேலே தான் திருவிக்கை பற்றி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அப்படி தானே. திருவிக்கை வந்து எந்த இதில் வேலை பார்த்தாங்க, தேசபக்தன். அதே மாதிரி கீழே வாங்க திருவிக்கை வந்து துல்லம்ங்கிற இடத்துல பிறந்தாரு. அது இப்போ என்னென்னா தண்டலம்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்து 2-3 கொஸ்டினுக்கு அடுத்து அவரை பற்றி கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஒரு டாபிக் படித்தா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அட்டம் பண்ணலாம். அடுத்து ராணி மங்கம்மாளை பற்றி கேட்டிருக்காங்க. ராணி மங்கம்மாள் ரொம்ப முக்கியமானவங்க, அடிக்கடி கேட்குறாங்க. கன்னியாகுமரியிலேருந்து மதுரைக்கு வரைக்கும் உள்ள நெடுஞ்சாலையோட பேரை வந்து அவர் வேற சொல்லியிருக்காங்க. உலகெல்லாம் உணர்ந்ததற்கு இவன் அப்படிங்கிற பாடல் வந்து தொடங்கும். ஃபஸ்ட்டு அந்த பாடல் தொடங்குகிற பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணத்தில் இருந்து உலகலாம் உணர்ந்ததற்கு இவன் நீர்மல் வெளியான அந்தபடி தொடங்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் அகரவரிசை. அடுத்த 50 கொஸ்டினில் வந்து இதோட அகரவரிசை வந்து 2வது கொஸ்டின் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினையாளினும் பெயர் கேட்டாங்க. இப்போ வினை எச்சம் கேட்டிருக்காங்க. வினை எச்சம்னா எடுத்து அப்படிங்கிறது தான், எடுங்கிறதோட வினை எச்சம். அப்புறம் கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாள் அப்படிங்கிறதுக்கு வந்து பொருள் கேட்டிருக்காங்க. தொங்குதல் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இது திருக்குறள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. பழைய புக்கு 10th புக்கில் இதை பற்றின கண்டென்ட் இருக்குது. வள்ளுவனை பற்றிதால் பெற்றதை புகழ் வையகமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனோட கண்டென்ட். பாரதிதாசன் வந்து திருவள்ளுவரை பற்றி பாடியிருப்பார். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்புள்ள இனினா ஒரு ஐவர்கள் உலராரும். இது கம்பராமாயணத்தில் உள்ள பாடவழி. இந்த ஒரு விடை கொடுத்துருக்காங்க. அது கேட்டு வினா வந்து எடுத்துடுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதனால் ஐவரானும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் ஒரு நல்ல சீர்திருத்தனை கொண்டு வந்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். ஒரு சதுரகராதிங்கிற அகராதி நூலையில் எழுதியிருப்பார். அடுத்து நம்ம நாட்டுக்கு இவர் இப்போ புது சிலபஸில் கொண்டு வந்ததில் இவர் எடுத்திருக்காங்க. நாட்டுக்குன்னு மொழிபெயர்ப்பு வந்தவங்க தான். நம்ம நாட்டு இலக்கியத்தை படிச்சுட்டு அவங்க நாட்டில் மொழிபெயர்த்து மிகப்பெரிய சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானவங்க, அவங்களையும் படிச்சுக்கணும். இம்மென்னும் முன்னே 700 800 அம்மன்றால் 1000 மட்டும் பாடவல்ல ஆசிரியர் யாருன்னா காலமேக புலவரை பற்றி சொல்லியிருக்காங்க. காலமேக புலவரை வந்து பாடல் வரியாகவும் கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னா அவரை பற்றின கொஞ்சம் புகழ் கொடுத்துருக்காங்க.
இதில் தவறான ஒன்று என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மானிடருக்கு என்ற பேச்சுப்படி வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஆண்டாள் தான். இந்த கல்யாணம்னு ஒன்று முடிக்கும்போது மனுஷன் அப்படிங்களுக்கு வேண்டாம், ஏன்னா கடவுளுக்கு தான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. வானாலும் செல்வமும் மன்னரசும் ஞான் வேண்டுன்னு குலசேகர ஆழ்வார் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதி வந்தமில்ல அருட்பெருஞ்சோதி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாங்க. இதில் அருட்பெருஞ்சோதி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வேறு வள்ளலார் பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து வள்ளலார் வரும், ஸோ தப்பானது இதுன்னு நினச்சி போட்டுறாதீங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்டாங்கனாலே ஒரு வேலை கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன்று கொடுத்து மக்களை வந்து இதை குறிச்சிட்டு தப்பு போட வைக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நல்லா 3 வாட்டி 4 வாட்டி வாசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கருவினை கருவாய் பிறந்தவங்க பொருதிய கருத்தினை பொருந்துதல் கருத்து அப்படின்னு ஹச்சி கிருஷ்ணபிள்ளை சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் தப்பு, இது எல்லாம் ரைட்டு. சரிங்களா? ஓகேவா? ஓ அப்படின்னாக்கி ஊன் அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இதுவும் இப்போ கொடுத்த 2024 சிலபஸில் இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது நல்லா படிச்சு வைக்கோங்க. ஐனா தலைவன், அதுக்கப்புறம் தேனா தான் கடவுள், நோ அப்படின்னா நோய் துன்புறு. அதுக்கப்புறம் ஒரு காப்பியம் கொடுத்துட்டு அதோட வேறு பெயர்கள் எடுத்திருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னாக்கி குடிமக்கள் காப்பியம். அடிப்படையாக ஒரு நார்மலாக இருக்க ஒரு வணிகர்களோட மக்கள்களை வச்சு தான் தலைவன் தலைவியை வச்சு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால குடிமக்கள் காப்பியம். அடுத்து மணிமேகலை அப்படிங்கிறது வந்து சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க மதத்தை வந்து தழுவிருப்பாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சீர்திருத்தம் காப்பியமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சீவக சிந்தாமணி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி வர்ணனை காப்பியம், நாட்டோட வளத்தை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து குண்டலகேசி வந்து சொற்பொருள் காப்பியம். இதில் வந்து இதுக்கு வேற வந்தது தான் நீலகேசின்னு சொல்லுவாங்க. அடுத்து சரஸ்வதி என்று சித்தர்கள் எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா வல்லாரக்கிரையை தான் சொல்லுவாங்க. இது யார் சொன்னாங்க அப்படின்னா வள்ளலார் தான் சொல்லியிருப்பாங்க. ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு தமிழ் படித்தால் எது பெருகும்னா அறம் பெருகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அறம் தான் பெருகும். அடுத்து சாம்பர் அப்படின்னா கற்பூரம். இது தமிழ் இங்கிலீஷ் வேர்டு பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாம்பர் அப்படின்னா கற்பூரம். 4 ஆப்ஷன் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நடுப்பு செல்வியும் இலக்கிய செல்வியும் ஒருங்கமை பெற்ற காப்பியம் மனோன்மணியத்தை தான் சொல்லியிருக்காங்க. மனோன்மணியமும் ரொம்ப அதிகமாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் தான். ஆனால் இப்போ இலக்கியம் ரிலேட்டடாக நிறைய தொகுதியில் இது இல்லை. ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாத்தையும் படித்தாகணும். ஏன்னா தமிழக வரலாறு பண்பாடும் அதில் வந்து சங்க இலக்கியம் முதல் இக்காலம் வரையறை இலக்கியம் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அது வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கணும். மருகி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, மருமகள் தான். இதுவுமே சொல்லும் பொருளும் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான். அடுத்து நெக்ஸ்ட் பாரதியின் படிப்பில் இசையின் பெருமையை பேசணும் குயில் பாட்டு. இது பாரதியோடதுன்னா குயில் பாட்டு, பாரதிதாசன் அப்படின்னாக்கி குயில். ஏன்னா இது இதழ் ரிலேட்டடாக வந்துடும். இது இதழ், இதுவும் அடிக்கடி காட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம தேசபக்தன் தெரிவிக்க பணியாற்றியதை பார்த்தோமா. அடுத்து நெக்ஸ்ட் புதுநதி கண்ட புலவர் என்று போட்டப்படுவது ராமலிங்க அடிகளார். அடிக்கடி கேட்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு சின்ன வந்திருக்கு. நெக்ஸ்ட் பட்டியல் ஒன்று பட்டியல் 2ஓட பொறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்பிலார் எல்லாம் தமக்கு உரையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையார் என்பும் உயர் பிழைக்கு, அன்பு எனும் ஆர்வமுடைமை, அன்பின் வழியது உயர்நிலை. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கம்ப நாடகத்தின் ஞாபகங்கள் எத்தனை அப்படின்னாங்க. ஏற்கனவே இந்த கலிங்கத்து பரணியில் உள்ள தாளிச்சைகள் வந்து கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த கம்ப நாடகத்தோட யாப்போனங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனோட பன்னோடு தமிழப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னா தேவாரத்தை தான் சொல்லுவாங்க. பன்னோடு தமிழப்பாய் அப்படின்ட்டு தொடங்கும் பாடல். இது எந்தெந்த பாடல் வந்து எப்போ மத பாடலாக தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த இது தொடங்குறத வந்து 2013 வந்து அதிகமாக கிடைக்கும். பொருந்தாத தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க 88வது கொஸ்டினில். இதில் வந்து நீ தீதும் நன்று பிறந்தர வரா மட்டும் பொருந்தது. இது புறநானூற்று கணியன் புகுன்றனரோட இதோட முதல் வரி வந்து ஐநா சபையில் இடம்பெற்றிடும். எல்லாருக்குமே தெரியும் தான். அப்போ மீதி இருக்க 3 வந்து திருக்குறள் உள்ளது. அடக்கம் அமரர் வரைக்கும் அடங்காமல் அறிவில் வைத்தோடும் கற்க கற்றத கற்பவை கற்றவர்கள் நிற்க கற்கத்தக செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் வச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. இதுதான். அதுக்கப்புறம் இது யாருடைய கூற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் காப்பியம் ரிலேட்டடானதான். இது யூனிட் நம்மளுக்கு தமிழக வரலாறு பண்பாடும் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். தேராமன் வந்து செப்பது உடையனே அப்படிங்கிறது யாரோட கூற்று அப்படின்னா கண்ணகியோடது. தீதும் சொல்லா தீவினை யாட்டியேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகரியோடது. சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக இருக்குது அப்படிங்கிறது மணிமேகலது. சீராடு சிலம்பு கொண்டு போய் மறுவேன் அப்படிங்கிறது கோவலனோடது. சிலப்பதிகாரத்தில் உள்ளதையும் மணிமேகலையில் உள்ளதையும் கேட்டிருக்காங்க. இதுதான். அடுத்து நெக்ஸ்ட் 63 தனியடிகள் வரலாற்று பற்றி கூறும் நூல் அப்படின்னு பெரிய புராணத்தை வந்து கேட்டிருக்காங்க. பெரிய புராணம் இதோட 2வது. பொருத்தமான பழமொழியை கண்டறிய பாம்பு அறியும் பாம்பின் கால் அப்படின்னா கற்றோரை வந்து கற்றோரை காமருவர் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். நெக்ஸ்ட் செங்கலை தீஞ்சுவை என்ற சொல்லை வந்து பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பிரித்தலுக்கு மட்டுமே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செழுமை ப்ளஸ் கனி ப்ளஸ் தீம் ப்ளஸ் சுவை. இதுதான் இதோட பொறுத்தலுங்க. பிரித்து எழுதுக. முடுகினன் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர் சொல்லு கேட்டிருக்காங்க. ஸோ பிரித்தெழுதுக சொல்லும் பொருளும் எதிர்ச்சொல் எல்லாமே கேட்காங்க. முடுகினன் அப்படின்னா நிறுத்தினன். அடுத்து நெக்ஸ்ட் வையகமெல்லாம் எனதென்று எழுதுமே அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா பாண்டிய மன்னனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நான் சொன்னேன்னா
பிரித்தெழுதுக வந்து ஃபஸ்ட்டு 1 கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது பிரித்தெழுதுக எப்படி கேட்டிருக்காங்கன்னா 4 பொறுத்துக்க கொடுத்துட்டு இதில் எத்தனை சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 1 2 படி சரி. நீ ப்ளஸ் ஐ நின்னை, நீ ப்ளஸ் அது நின்னது, இது 2 தான் கரெக்டு. இது அப்படியே ரிப்பீட்டடாகவும் ஆயிருக்கு ப்ரீவியஸரில், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓமை கேட்டு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கேட்காங்க. கொக்குக்கு கொம்பு பருவத்தை மற்றதன் கூர்த்து சிறத்தை எடுத்து, அது தனக்கான உணவு ஒரு முறை காத்திருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சரிங்களா? அதுக்கப்புறம் சினை பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. இது வந்து திருக்குறள். சரிங்களா? கொக்குக்கு கொம்பு பருவத்தை மற்றதன் கூர்த்துக்கு சிறத்தை எடுத்து. பெயர் சொல்லின் வகையறுதல். சினை பெயர்னா மூக்கன், மூக்கு வச்சிருக்கிறதுனால மூக்கன். அதுக்கப்புறம் மனக்குகை இலக்கண குறிப்பு தருவங்க. மனம் உருவகப்படுத்திருக்காங்க. மனத்தை வந்து குகை போல ஒரு உருவப்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு சான்று உளமன ஒன்று கொடுத்துருக்காங்க. உளமனைய தன்னளித்தாய் உருவேணி பதிவகற்ற உருவேணி. அதாவது இதில் உருவேணிங்கிறதுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா உருச்சொற்சொடர். இது உருன்னு வந்துட்டாலே உருச்சொற்சொடர் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நெக்ஸ்ட் கீழ்கணம் தொடர்களில் எத்தொடர் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார். இது மட்டும்தான் சரி. ஏற்கனவே ராமலிங்கர் கிட்ட 4 கொஸ்டின் பார்த்தாச்சு. இதில் 1 வந்துருது. இதில் கவிக்குயில் தான் சரோஜினி நாயுடு. சிலம்பு செல்வர் மாப்போசி. புதுவுக்கில் இருக்காரு. கவிக்கோங்கிறது அப்துல் ரஹ்மான். சரிங்களா? இவ்வளோதான். அது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்தது நாங்கள் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கம்மி பண்ணி வச்சு பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.